இதுவரை கூட நாங்கள் ஈழத்தமிழர்களின் பாதுகாவலன், ஈழத்தமிழம் அமைத்தே தீர்வோம், தனி தமிழ் தேசியம் அமைப்போம் என்று சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டை தனி நாடாக பிரிக்க எங்களுக்கு ஒரு நொடி போதாது என்று சொல்லக்கூடிய திமுக, அதனுடைய கூட்டணி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சீமான், கம்யூனிஸ்ட்டு, வைகோ, இப்படி ஒட்டுமொத்த பேருமே இன்றைக்கு மே 17 எவ்வளவு முக்கியமான நாள். காங்கிரஸ் திமுக கூட்டணியால் படுகொலை செய்யப்பட்ட 1.25 லட்சம் தமிழர்கள், முக்கியமாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் குடும்பம் உள்பட இன்று கொல்லப்பட்ட நாள். இந்த நாளில் நினைவேந்தல் இந்த கட்சிகள் நடத்தவில்லை என்று சொன்னால் மக்கள் மறந்து விட்டார்களா, அல்லது மக்களை நீங்கள் மறக்கடிக்க செய்து விட்டீர்களா என்ற ஒரு ஐயப்பாடு வருமா வராதா? ஈழம் ஈழம் என்று பேசிக்கொண்ட திருமாவளவன், சீமான், நம்ம திமுக, ஏன் திமுகவை சொல்கிறேன்னு கேட்டாக்கா, பேரறிவாளன் வெளியே வரும்போது அவரை கட்டி தழுவி வரவேற்றவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டதில் அவங்க குடும்பத்துக்கு பங்கு உண்டு. இப்படி அந்த பங்குக்கு பிராய்ச்சித்தமாக கூட நீங்கள் நினைவேந்தல் நடத்தவில்லை, ஊட்டியில் உல்லாசமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கேள்வி கேட்பார்களா இல்லையா? எவ்வளவு முக்கியமான நாள் என்று இதுவரை கூட உங்களுடைய சமூக வலைத்தளத்தில், நான் சொல்லக்கூடிய அனைத்து தலைவருடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு கூட இந்த மே 17 பற்றின பதிவு இல்லை. அப்படி எனும்போது தமிழர்களுக்காக பாடுபடுகிறேன், ஈழத்தமிழர்களுக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்வதற்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கிறது? மொத்தமும் பொய் வேஷம், ஓட்டு வங்கி அரசியலுக்காக நடத்தக்கூடிய நாடகம். ஈழத்தமிழர்களை கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கும் யாருமே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு தயங்குவாங்க. ஒருவேளை உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துவதனால், இந்த சீமான், திமுக, வைகோ உங்களை உள்பட உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துவதனால் நீங்கள் நினைவேந்தல் நடத்தவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாகட்டும் கூட எங்களுக்கு இருக்கிறது, என்னை போன்ற பொதுமக்களுக்கு இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். உங்களுடைய தேச துரோகங்களையும் தமிழின துரோகங்களையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.